வாய்ப்பு இருக்கு. சத்யம் ஆடியோ ஓனர் சத்யம் தான் தயாரிச்சாரு. அந்த படத்தை வந்து தமிழ் ரைட்ஸ் நான் தான் வாங்கினேன். அதுல வந்து ஒரு தமிழ் ஆர்டிஸ்டாவே விஜய் சேதுபதியாவே நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை நான் ஒரு விலைக்கு வாங்கி எனக்கு ஒரு நல்ல லாபத்துக்கு நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன் அந்த படத்தை. அந்த தயாரிப்பாளர் விஜய் சேதுபதி சார் வந்து அணுகின முறையும் அவர் மலையாளிகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கறதையும் என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க அவருடைய இப்ப குமாரண்ண இருக்காங்க, சிவாஜி பிலிம்ஸ் குமாரண்ண, அவரை நீங்க நேரடியா போய் பார்த்து உங்களை பத்தி நீங்க எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமா அவர் கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒரு போட்டோ தானே, நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன 4 சென்ட் 5 சென்ட் நிலமா கேட்க போனீங்க, ஒரே ஒரு போட்டோ தானே கண்டிப்பா அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை அணுகின முறையில ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அவர் செய்வார். செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்காம நம்ம அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து கண்டிப்பா அணுகுனா செய்வாங்க. என்னன்னா ஒரு காலகட்டத்துல போராடினாங்க சினிமால, அடுத்து வந்த காலகட்டத்துல அவங்க புகழ்பெற்ற நடிகர்கள் ஆயிட்டாங்க. நிறைய தடைகள் இருக்கும் அவங்களுக்கு, சிலரை சந்திக்கிறதுக்கு இல்ல மற்ற விஷயங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய குறையா இருக்குமே தவிர வேற எந்த குறையும் அவங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரியான நிறைய படங்களுடைய அந்த வெளியீட்டை வந்து வெளியிட்டு இருக்காரு. அது அவருடைய எக்ஸ் பக்கத்துல, முன்னாள் ட்விட்டர் பக்கத்துல கூட நிறைய பகிர்ந்து இருக்காரு. அதுதான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் ஒரு படத்தை பத்தி பேசுறதுக்கு அப்புறம் முன்னால பேசும்போது தமிழ் சினிமாவுக்கு போனா ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. சினிமாவுக்குள்ள தமிழ் சினிமா உலகம், அதைத்தான் சொல்றேன். ஆனா என்னன்னா உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. என்ன காரணம்னா நான் வந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, போஜ்புரி, பெங்காலி இந்த மாதிரியான எல்லா திரைப்படத்துறையிலையும் பணியாற்றி இருக்கேன். பொதுவா வந்து சினிமா உலகத்துல மட்டும் இல்ல, தமிழ் சினிமா உலகத்துல மட்டும் இல்ல, தமிழ் சினிமா டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயுமே அந்த என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்க பணத்தாசை பிடிச்ச இல்ல வேற மாதிரியான ஆசை பிடித்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களெல்லாம் புறந்தள்ளிட்டு நல்லவர்களோடையும் சரியானவர்களோடையும் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னாக்கா எல்லாமே சரியா நடக்கும். இது இங்கதான்றது இல்ல. ஏன்னா நீங்க சொன்னீங்க நானும் ஒண்ணு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்றேன். நானும் நிறைய படங்களை மலையாளத்துல ரிலீஸ் பண்ணிருக்கேன். ஆமா, எல்லா துறையிலும் இருக்கு. அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை தாண்டிட்டு படத்தை பத்தி வந்துருவோம். இந்த படத்துல எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மியூசிக் டைரக்டருக்கு வந்து அவருக்கு வந்து நான் உங்ககிட்ட இருந்தே ஓசி அவர் சால் வாங்கி அவர் போட நினைக்கிறேன். அந்த மியூசிக் டைரக்டர் வர சொல்லு. ரொம்ப மீடியா மேக்கர்ஸ்ல ஒரு முதலீட்டாளரா இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கௌரிஷ் வந்து டான்ஸ் ஆடி இருக்காரு. இந்த படத்துல டைரக்டர் அவர் வந்து டான்ஸ்ல ஆட வச்சிருக்காரு. தயாரிப்பாளர் அதுக்காக நிறைய ஒத்துழைச்சிருக்காரு. அதனால அவர் முக்கியமான நடிகர்களுடைய பட்டியலில் வந்து விசித்தன் வந்துருவார்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பாடல் கூட அவருக்கு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. விசித்திரனுக்கு ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு, டைரக்டர் அதை பிரமாதமா எடுத்திருக்காரு. டைரக்டர் சார், விசித்திரன் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சார். என்ன இருக்கீங்க, அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருக்கு. எல்லா பாடலும் உண்மையிலே நல்லா பண்ணிருக்காரு, அது இம்ப்ரெஸ்ஸா இருக்கு. அதுக்கு காரணம் இயக்குனர் தான். இயக்குனரும் அவருடைய ஒளிப்பதிவாளர். உங்க ஒளிப்பதிவாளர் பேர் என்ன? உங்க கேமராமேன் பேர் என்ன மிஸ்டர் சைனு சாவகார்டன் சார்? ஆமா, என்னன்னா அவரை பத்தி ரொம்ப பெருமையா கௌரி சொன்னாப்ல. படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போது ஒவ்வொரு தடவையும் என்ன டைரக்டர் என்ன கேமராமேன் 2 பேரும் அவ்வளவு அற்புதமா ஒர்க் பண்றாங்கன்ட்டு. நாங்களும் சினிமாக்கள் தயாரிக்கிறோம்ல, நிறைய பேர்த்து படாத பாடுபடுறோம். அவங்க 2 பேரை பத்தி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அண்ணன் அன்பு செல்வம் அவர்கள், அவர் வந்து பேசிட்டு இருக்கையில இப்ப சமீபத்துல ஒரு படம், அதுவும் வந்து யோகி பாபு சார் நடிக்கிற படம், அந்த படத்தையே வந்து பெப்சி சார்பில் வந்து நிறுத்திட்டாங்கன்னு தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப ஆர்ட் டைரக்டர் யூனியன்ல இருந்து வந்து நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஆனா இப்ப வந்து அது அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இல்லை. உண்மையிலே என்னன்னா லேபர் கமிஷன், அதாவது தொழிலாளர் நல வாரியம் வந்து ஒருத்தரோட உழைக்கும் உரிமையை தடுக்க கூடாதுன்னு எப்பவோ சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம அப்படி தடுத்தாக்க அவங்க மேல நீங்க வழக்கு தொடுத்தா நிச்சயமா அவங்க மேல வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம அமைப்புகள் நிறைய இருக்கு.
இப்ப அவர் வந்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம்னு வச்சிருக்கிற மாதிரி நாங்களும் ஆல் இந்தியா பிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். எங்களுடைய அமைப்பு வந்து கார்பரேட் அஃபேர் மினிஸ்ட்ரியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இதுல பதிவாயிருக்கு. எங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் கோர்ட், அதாவது நடுவர் நீதிமன்றத்துக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சார்பில் வந்து சொன்னா நமக்கு கோர்ட்லயே இடம் கொடுப்பாங்க. கோர்ட்லயே நமக்கு இடம் கொடுப்பாங்க. நாங்க அதை வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து இந்த மேடைக்கு என்ன கூப்பிட்டதுக்காக என்னால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணும் அப்படின்னா நிச்சயமா இந்த படத்துக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நேரடியா நாங்க வாங்கி அதை விற்க முடியாது. அதை வந்து செய்யறதுக்கு யார் எங்கெங்க வழி இருக்கோ அந்த வழிகளை நான் தம்பி கௌரிஷ் மூலமா அவங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி அணுகணும்னு நான் அவங்களுக்கு உதவுறேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து இப்போதைக்கு உருவாயிருக்கு. என்னன்னா சிறு முதலீட்டு படங்களை வந்து எந்த ஓடிடிலையும் வாங்குறது இல்லை, எந்த தொலைக்காட்சிகளும் வாங்குறது இல்லை. அது எல்லாருக்குமே தெரியும். பர்டிகுலரா அண்ணன் அன்புசெல்வன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வச்சிருக்கிற அமைப்பின் மூலமா ஒரு படம் எடுக்க வரக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும். இப்போதைக்கு 2 கம்பெனி வந்திருக்காங்க. அந்த 2 கம்பெனியில ஒரு கம்பெனி கொச்சின்ல தான் இருக்கு, கேரளால தான் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் கௌரிஷ்ட கொடுக்குறேன். ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்கள் தானே, நீங்க நேரடியா கொச்சியிலே அவங்கள நேரடியா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய படத்தை அவங்களுக்கு காட்டுங்க. அந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த படத்தை அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய படங்கள் வாங்கியிருக்காங்க.